Thannambikkai Batch நாம் பார்க்க போகிறது toxicity of micronutrients. Mineral nutritionல third part நம்ம ஸ்டார்ட் பண்றோம். Toxicity of micronutrients இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். Welcome all. Good morning all. Okay. இப்போ toxicity of micronutrients அப்படின்னு பார்க்கும்போது the requirement of micronutrients is micronutrients தான் சொல்றாங்க, macronutrients இல்லை. நம்ம macronutrients 9 பார்த்தோம், micronutrients 7 பார்த்தோம். இந்த 7 micronutrients ஓட toxicity அதுல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ the requirement of micronutrients is always in low amounts while their moderate decrease causes the deficiency symptoms and a moderate increase causes the toxicity. இங்க என்ன சொல்றாங்க, micronutrients ரொம்ப கம்மியா தேவைப்படுது, அது குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அது குறைஞ்சதுன்னா நமக்கு டிஃபிஷியன்சி சிம்டம் வந்துடுது, டிசீஸ் மாதிரி. இன்க்ரீஸ் ஆனா விஷத்தன்மை, டாக்ஸிசிட்டி வந்துடுது. ஓகே, அதுல டாக்ஸிசிட்டி எதனால வருது அப்படிங்கிறத பார்த்தோம். மாடரேட் இன்க்ரீஸ் வந்து டாக்ஸிசிட்டியை ஏற்படுத்துது. இதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த டாக்ஸிசிட்டி டாபிக் பாருங்க, டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ். இந்த டாக்ஸிசிட்டி எதனால ஏற்படுதுன்னா மாடரேட் இன்க்ரீஸ் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ்னால வருது. In other words, there is a narrow range of concentration at which the elements are optimum. Optimum அப்படின்னா பிளான்ட்டோட growthம் டெவலப்மெண்ட்டும் மேக்சிமமாக இருக்கும். ஆப்டிமம் அப்படிங்கிற கண்டிஷனில் பிளான்ட்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் மேக்சிமமாக இருக்கும். அப்போது நேரோ ரேஞ்ச்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ ஒரு மைக்ரோநியூட்ரியன்ஸ் எந்த கான்சன்ட்ரேஷன்ல தேவைப்படுதோ அது மாறவே கூடாது, ஸ்ட்ரிக்டா அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்கணும். அதுதான் நேரோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி மினரல் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் டிஷ்யூ தட் ரெடியூசஸ் த ட்ரை வெயிட் ஆஃப் டிஷ்யூ பை 10% இஸ் கன்சிடர்ட் அஸ் டாக்ஸிக். இப்போ டாக்ஸிசிட்டியை டிஃபைன் பண்ணணும்ல, வாட் இஸ் டாக்ஸிசிட்டின்னு நம்ம சொல்லணும்ல. டாக்ஸிக்னா என்ன? ஒரு பிளான்ட்டோட ட்ரை வெயிட்டை 10% வரைக்கும் குறைச்சதுன்னா அந்த ரீசனை வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினரல் அயான் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவோம். சச் கிரிட்டிக்கல் கான்சென்ட்ரேஷன் என்ன அர்த்தம்? அந்த கிரிட்டிக்கல் கான்சென்ட்ரேஷனுக்கு கீழே போனா பிளான்ட் வில் டை, பிளான்ட் இறந்து போயிடும். Such critical concentration vary widely among different micronutrients. So ஒவ்வொரு மைக்ரோநியூட்ரியன்ஸ்க்கும் அந்த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன், அந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் ஜாஸ்தியாக போனுச்சுன்னா, இங்கே ஜாஸ்தி ஏன்னா மாடரேட் இன்க்ரீஸ் தான் டாக்ஸிசிட்டி ஆக போகுது. ஸோ சில மைக்ரோநியூட்ரியன்ஸ், ஒவ்வொரு மைக்ரோநியூட்ரியன்ஸுக்கும் அந்த மாடரேட் இன்க்ரீஸ், அந்த லெவல் அப்படிங்கிறது மாறும், சேஞ்ச் ஆகும். The toxicity symptoms are difficult to identify. அந்த டாக்ஸிசிட்டி சிம்டமை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு டிஃபிஷியன்சி சிம்டம் இருந்தால் மார்ஃபாலஜிக்கலா குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், இந்த மாதிரி டிலே இன் ஃப்ளவரிங், ஸ்டண்டட் க்ரோத் அப்படின்னு மார்ஃபாலஜிக்கலா நமக்கு தெரியும். பட் இங்க இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஒரு மைக்ரோநியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் ஃபார் எனி எலிமெண்ட் ஆல்சோ வேரி ஃபார் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டாக்ஸிசிட்டி லெவல், அந்த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம்ல, மைக்ரோநியூட்ரியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம்ல, அது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். Many a time, excess of an element may inhibit the uptake of another element. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி. ஒரு மைக்ரோநியூட்ரியன்ஸோட அளவு ஜாஸ்தி ஆகி டாக்ஸிசிட்டி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, ஒரு மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகமானுச்சுன்னா இன்னொரு எலிமெண்ட்டை பிளான்ட் அப்டேக் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த ப்ராமினன்ட் சிம்டம் ஆஃப் மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி. நமக்கு தெரியும் மேங்கனீஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட். இது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட். மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டியை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? சிம்டம் என்ன? It is the appearance of brown spots surrounded by chlorotic veins. Chlorotic veins na yellow colorல veins போயிடும், yellow colorல veins மாறிடும். It is important to know that manganese competes with, நல்லா பார்த்துக்கணும், iron and magnesium.
அயன் அண்ட் மெக்னீசியம். மெக்னீசியம்ங்கிறது Mg தெரியும், மேங்கனீஸ்ங்கிறது Mn, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. Mn அப்படிங்கிறது மைக்ரோ நியூட்ரியன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் மேங்கனீஸ் வந்து ஒரு பிளான்ட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது அயன் ஃபெரஸ் அயனையும் மெக்னீசியத்தையும் அப்சார்ப் பண்றதை தடுக்கும். நமக்கு தெரியும் மெக்னீசியம் எதுக்கு எங்க இருக்கு? குளோரோஃபில்ல இருக்கு. குளோரோஃபில்ல இந்த ரிங்ல இருக்கு. அயன் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில்க்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டுமே ரெண்டுமே அப்சார்ப் பண்ண முடியலன்னா அப்போ எல்லோ கலர் வரும். குளோரோஃபில் பிக்மெண்ட் ஃபார்மேஷன் ஆகாது. குளோரோஃபில் பிக்மெண்ட்ல சென்டர்ல மெக்னீசியம் இருக்கு, அதுவும் இல்லை. அப்போ அதனாலதான் வெயின்ஸ் வந்து எல்லோ கலர்ல குளோரோட்டிக் வெயின்ஸா மாறுது, ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வருது. ஆர் ஃபார் அப்டேக் அண்ட் வித் மெக்னீசியம் ஃபார் பைண்டிங் வித் என்சைம். ஸோ இது மெக்னீசியம் வந்து என்சைமோட பைண்ட் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ணுது மேங்கனீஸ். ஓகே, நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்றது மெக்னீசியம்னு படிச்சிருக்கோம். மெக்னீசியத்துல நேற்று படிச்சோம் இல்லைங்களா? மேங்கனீஸ் இஸ் ஆல்சோ இன்ஹிபிட் கால்சியம் டிரான்ஸ்லோகேஷன் இன் ஷூட் எபெக்ஸ். ஸோ கால்சியம் டிரான்ஸ்லோகேஷன் ஷூட் எபெக்ஸ்க்கு, ஷூட் எபெக்ஸ்னா ஷூட்டோட டிப்பு, ஸ்டெம்மோட டிப்பு. ஸ்டெம்மோட டிப்புக்கு கால்சியம் வந்து டிரான்ஸ்லோகேட் ஆகலன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுங்க. சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணி ரூட்ல போய் அப்படியே ஸ்டெம்மோட டிப்புக்கு போகணும். அதான் டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிறது, லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். அப்படி ஸ்டெம்மோட டிப்புக்கு போகலன்னா என்ன ஆகும்? அங்க செல் டிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு, செல் வால் ஃபார்ம் ஆகணும். மிடில் லெவல்ல கால்சியம் பெக்டேட் இருக்கு, அப்ப செல் வால் ஃபார்ம் ஆகாது, அப்ப growth பாதிக்கும். Therefore, excess of manganese may in fact induces deficiency of iron, magnesium, calcium. அயன் டிஃபிஷியன்சி, மெக்னீசியம் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி இதெல்லாம் தூண்டி விட்டுரும். ஏன்? மேங்கனீஸ் அதிகமாக அப்சார்ப் பண்ணா அது அயன், மெக்னீசியம், கால்சியம் அப்சார்ப்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறதுனால பிளான்ட்ல அயன் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்துடும். Thus, what appears as symptom of manganese toxicity may actually be the deficiency symptom of iron, magnesium, calcium. அப்போ இங்க பிரச்சனை ஆக்சுவலி என்னன்னா மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி. டாக்ஸிசிட்டினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளான்ட்ல. ஆனா அது அயன், கால்சியம், மெக்னீசியம் சாயில்ல இருந்து அப்சார்ப் பண்ண விடாததுனால நமக்கு பார்க்கறதுக்கு அயன், மெக்னீசியம், கால்சியம் டிஃபிஷியன்சி வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபர்டிலைசரையே போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா பிளான்ட்டால அதை அப்சார்ப் பண்ண முடியாது. அப்சார்ப் பண்ண தடுக்கிறது அதிகமா மேங்கனீஸ் இருக்கிறதுனால. கேன் திஸ் நாலேஜ் பி சம் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபார்மர்? கண்டிப்பா. ஒரு பிளான்ட்ல அயன், மெக்னீசியம், கால்சியம் டிஃபிஷியன்சி சாயில்ல அது இல்லாததுனால வருதா, இல்ல பிளான்ட்ல மேங்கனீஸ் இன்க்ரீஸா இருக்கிறதுனால வருதா அப்படிங்கிறது ஃபார்மருக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டனர், ஓகே, கார்டனருக்கு இம்பார்ட்டண்டா, ஃபார்மருக்கு இம்பார்ட்டண்டா, ஆர் ஈவன் ஃபார் யூ இன் யுவர் கிச்சன் கார்டன் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தான். கிச்சன் கார்டன்லாம் நம்ம காய்கறி பிளான்ட்ஸ்லாம் வளர்ப்போம் இல்லையா, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, சரி, இப்போ மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படி வந்து எலிமெண்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் அப்சார்ப் ஆகுது. Much of the studies on mechanism of absorption of elements by plants has been carried out in isolated cells. Plantல பண்ணல, isolated cells, isolated tissues, isolated organsல பண்றாங்க. So cells, tissues, okay, organsனா the root, stem, leaf இந்த மாதிரி. These studies revealed that the process of absorption can be demarcated into two main phases. First phase, initial rapid uptake of ions into the free space or outer space of the cells, the apoplast, is passive. இது நமக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்லேயே படித்தோம். இந்த ரூட் இப்படி இருக்கு அப்படின்னா இது ரூட் ஹேர் அப்படின்னா, சாரி சும்மா அப்படி பார்த்துக்குங்க. இப்போ வாட்டர் வந்து நமக்கு ஒரே நிமிஷம், ஓகே, வாட்டர் வந்து இப்படியே போகுது அப்படின்னா இந்த மாதிரி செல் வால் அண்ட் இன்டர்செல்லார் ஸ்பேஸ்க்கு வழியா வரும்போது அது வேகமா உங்களுக்கு வந்து அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட்ல போயிடும். அதே ஒரு செல்லுக்குள்ள இன்னொரு செல்லுக்குள்ள பூந்து போச்சுன்னா சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்ல படித்தோம்.
ஸோ அதான் இங்கேயும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்போபிளாஸ்ட்ல வேகமா பாசிவ்னா ஏடிபி யூஸ் பண்ணாம கடன்னு மூவ் பண்ணி போயிடுது. இந்த செகண்ட் phase of uptake, the ions are taken in slowly into the inner space, the symplast of the cell. So செல்லுக்குள்ள மூவ் ஆகுது. The passive movement of ions into the apoplast usually occurs through ion channels. ஸோ அயான் சேனல்ஸ் வழியா மூவ் பண்ணி நம்ம அந்த அயான்ஸ்லாம் மூவ் பண்ணுது. த டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் தட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் செலக்டிவ் போர்ஸ். ஸோ ஒரு மெம்பரைன் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும்போது மெம்பரைனுக்குள்ளே பூந்து தான் போகணும். அப்படி மெம்பரைனுக்குள்ளே பூந்து போகும்போது அங்கே மெம்பரைன் புரோட்டீன் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, இந்த மாதிரி பைலிபிட் லேயர் இருக்கு. அந்த பைலிபிட் லேயர்ல இடையில புரோட்டீன்ஸ், இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த புரோட்டீன் வந்து சேனல் மாதிரி, இந்த மாதிரி இதுக்குள்ள அயான் போறதுக்கு அயான் சேனல் மாதிரி செயல்படுது. ஓகே. On the other hand, the entry or exit of ions and from the simplast requires the expenditure of metabolic energy. சிம்பிளாஸ்டுக்கு எனர்ஜி தேவைப்படுது, which is an active process. ஸோ அப்போபிளாஸ்டுக்கு எனர்ஜி வேணாம், சிம்பிளாஸ்டுக்கு எனர்ஜி வேணும். அப்போபிளாஸ்டாக இருந்தாலும் சிம்பிளாஸ்டாக இருந்தாலும் அயான் சேனல் வழியாக தான் என்ன மூவ் ஆகி போகுது, அயான்ஸ் மூவ் ஆகி போகுது, புரோட்டீன், அந்த இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் வழியாக. ஓகே. Which inward movement into the cell is influx, outward movement is efflux. So flux ன்னு சொல்லுவாங்க. Movement of ions நம்ம flux அப்படிம்போம். FLUX. Movement of ions நம்ம flux அப்படிம்போம். Fluxல உள்ள போனுச்சுன்னா, செல்லுக்கு உள்ள என்ட்ரி ஆனிச்சுன்னா, ஒரு செல் இப்படி இருக்கு, இன்னொரு செல் இப்படி இருக்கு. இந்த செல்லுக்குள்ள என்ட்ரி ஆனிச்சுன்னா இன்ஃப்ளக்ஸ். இந்த செல்லை விட்டு அடுத்த செல்லுக்கு போகும்போது இந்த செல்லுல இருந்து எஃப்ளக்ஸ் ஆகி இன்னொரு செல்லுக்கு இன்ஃப்ளக்ஸ் ஆகுது. ஒரு செல்லை விட்டு வெளியே போனா எஃப்ளக்ஸ், ஒரு செல்லுக்கு உள்ள வந்தா இன்ஃப்ளக்ஸ். இன்னுனா உள்ளன்னு தெரியும், எஃப்ளக்ஸ் அவுட் சைட், ஞாபகம் வச்சுக்கங்க. யூ ஹேவ் ரீட் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மினரல் நியூட்ரியன் அப்டேக் அண்ட் டிரான்ஸ்லோகேஷன் இன் டிரான்ஸ்லோகேஷன் இன் பிளான்ஸ் இன் சாப்டர் 11. சாப்டர் 11ல என்ன படிச்சோம்? மினரல் நியூட்ரியன்ஸ் வந்து வாட்டரோட சேர்ந்து அப்டேக் ஆகுது சைலம் வழியா, டிரான்ஸ்பிரேஷன் புல் வழியா மேல நோக்கி எல்லா செல்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தாங்க. ஓகே. டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் இப்போ பார்க்கலாம். மினரல் சால்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்லோகேட்டட் த்ரூ சைலம் அலாங் வித் த அசெண்டிங் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். ஸோ சைலம் வழியாக தான் மினரல் சால்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, விச் இஸ் புல்டு அப் த்ரூ த பிளான் பை டிரான்ஸ்பிரேஷன் புல். அனாலிசிஸ் ஆஃப் சைலம் சாப். சாப் அப்படின்னாலே வாட்டரோட மினரல் சால்ட்ஸும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் சாப். வாட்டர் அண்ட் மினரல் அயான்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருந்தா சாப் அப்படிம்போம். ஷோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் மினரல் சால்ட்ஸ் இன் இட். ஸோ சைலம்ல இருந்து நீங்க அந்த சாப் வாட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டரோட மினரல் சால்ட்ஸும் இருக்கு. யூஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆஃப் மினரல் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ சப்ஸ்டான்ஷியேட் த வியூ தட் தே ஆர் டிரான்ஸ்லோகேட்டட் த்ரூ சைலம். ஸோ இப்போ மெக்னீஷியம், கால்சியம், குளோரின் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, K+ அயான், இதில் என்ன பண்ணுவாங்க, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை போட்டுருவாங்க. ஸோ அதோட பாத்தை ட்ரேஸ் பண்ண முடியும். அது ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ எது வழியாக போகுது அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சைலம் வழியாக தான் போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மொபைல் ஃபோன்லாம் சிம் கார்டை வச்சு இந்த போலீஸ்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்களா, இவன் அந்த இடத்துல இருக்கான் இந்த இடத்துல இருக்கான்லாம் சொல்கிறாங்களா, லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டா அது எப்படி மூவ் பண்ணி போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். யூ ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் சைலம். வாட்டர் எப்படி சைலத்தில் மூவ் பண்ணுதுன்னு நம்ம டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸில் பார்த்தாச்சு. சாயில் ஆஸ் ரிசர்வாயர் ஆஃப் எசென்ஷியல் எலிமெண்ட் அது பார்க்க போகிறோம். Majority of the nutrients that are essential for the growth and development of plants become available to the roots due to weathering and breakdown of rocks. So weathering அப்படின்னா பாறை உடஞ்சி சாயில் மண்ணு ஃபார்ம் ஆகிறதுங்க. breakdown of rocks. ஸோ பாறைகள்ல இருந்து தான் மண்ணு ஃபார்ம் ஆகுது. These processes enrich the soil with dissolved ion and inorganic salts. So ions, mineral ions and inorganic salts are dissolved ஆகி தான் ஃபார்ம் ஆகுது. எதுலங்க, சாயில்ல. Since they are derived from the rocks minerals, their role in plant nutrient is referred as mineral nutrition. So ராக் மினரல்ல இருந்து வரதுனால தான் அதுக்கு பேரே மினரல் நியூட்ரிஷன் பேர் வச்சாங்க. ஏன் மினரல்னு பேர் வச்சாங்கன்னா ராக் மினரல்ஸ்ல இருந்து வரதுனால மினரல் நியூட்ரிஷன் பேர் வச்சாங்க.
Soil consists of wide variety of substances. The magnesium, chlorine, iron and the many macronutrients, micronutrients அதெல்லாம். Soil not only supplies minerals but also harbors nitrogen fixing bacteria. ஏன்னா நைட்ரஜன் வந்து சாயில்ல ராக்ல இருந்து நமக்கு கிடைக்கல, அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்குது. அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றது நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா, அதுவும் சாயில்ல தான் இருக்கு. அதர் மைக்ரோப்ஸ் ஹோல்ட்ஸ் வாட்டர், supplies air to the root and act as a matrix that stabilizes the plant. இங்க என்ன சொல்றாங்க, நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா இருக்கு, அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, வாட்டரை சாயில் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரை, ஏரை சப்ளை பண்ணுது. சாயில் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, அங்கே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்லாம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அது டு த ரூட்ஸ் அண்ட் ஆக்சஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா ரூட் வந்து ஃபேர்மாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸாக சாயில் இருக்கு. சின்ஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் எசென்ஷியல் மினரல்ஸ் அஃபெக்ட்ஸ் த கிராப் ஈல்ட். ஸோ எசென்ஷியல் மினரல் நியூட்ரிஷன் வந்து குறைபாட்டு இருந்ததுன்னா அது கிராப்போட விளைச்சல், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவு, நெல், சோளம் இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குதோ அதை குறைக்கிறதுனால there is often a need for supplying them through fertilizer. So deficiency இருந்தால் நம்ம fertilizer பண்ணணும். Both macronutrients NPKs, nitrogen, potassium, phosphorus, P தான் phosphorus, K potassium, sulfur etc. and micronutrients copper, zinc, ferrous, manganese form components of fertilizers. ஸோ நம்ம ஃபர்டிலைசர் ஆர்டிஃபிஷியலாக கடைகளில் வாங்கி போடுறோம்ல, அதில் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் ஆர் அப்ளைட் as per நீட். தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஃபர்டிலைசர்ஸ் போடணும், தேவையில்லாமல் போடக்கூடாது. ஓகே, சாரி. மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன், இதில் இந்த ஸ்லைடு வரைக்கும் மட்டும் பார்த்துடலாம். அப்புறம் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நாளைக்கு பார்க்கலாம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பார்ட் ஃப்ரம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் ப்ரிவேலண்ட் எலிமெண்ட் இன் த லிவிங் ஆர்கானிசம். நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் இஸ் எ கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் அமினோ ஆசிட், புரோட்டீன், ஹார்மோன்ஸ், குளோரோஃபில்ஸ். குளோரோஃபில்னா என்னது? பிக்மெண்ட். எல்லா பிக்மெண்ட்லயும் நைட்ரஜன் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. பிக்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு நைட்ரஜன் வேணும். ஓகே, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் காமனாக கொடுத்துட்டாங்க, அமினோ ஆசிட்ஸ்ல இருந்தா புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது, காமனாக கொடுத்துட்டாங்க. ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, காமனாக கொடுத்துட்டாங்க. குளோரோஃபில் மட்டும் கிரீன் கலர் பிக்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாந்தோஃபில், கெரோட்டினாய்டு, அப்படி ஹீமோகுளோபின், அப்படி கேட்டுட்டே போவோம்ல. ஸோ எல்லாமே பிக்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு நமக்கு என்ன வேணும்? புரோட்டீன் வேணும், மீன்ஸ் நைட்ரஜன் வேணும். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நைட்ரஜன் வேணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமினோ ஆசிட்ல சேர்ந்தாதான் புரோட்டீன் வரும். புரோட்டீன் இல்லைன்னா ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமலோ க்ரோ ஆக முடியாது. ஹார்மோன்ஸ், க்ரோத்தை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன்ஸ் வேணும். அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு குளோரோஃபில் மாதிரி பிக்மெண்ட்ஸ்லாம் வேணும். அப்போது நைட்ரஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மெனி ஆஃப் த விட்டமின்ஸ் சிந்தசிஸ்க்கும் நைட்ரஜன் வேணும். ஸோ நைட்ரஜன் இருந்தால் தான் அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், குளோரோஃபில்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே. அப்போ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். Plant compete with microbes for the limited nitrogen that are available in soil. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லிமிட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு 78% நைட்ரஜன் தான் இருக்கு. ஆனா சாயில்ல நைட்ரஜன் ரொம்ப 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 குறைவா இருக்கு. Thus nitrogen is a limiting nutrient for both natural and agriculture ecosystem. அதனாலதான் நிறைய அக்ரிகல்ச்சரிஸ்ட், அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, ஸோ நைட்ரஜன் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியாக அவைலபிளாக இருக்குன்னு. நைட்ரஜன் exists as two nitrogen atoms joined by a very strong triple covalent bond, N triple bond N. ஸோ இந்த நைட்ரஜன், ஒரு நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜன் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஹியூமன், பிளான்ட்ஸ், லிவிங் ஆர்கானிசத்தால இதை யூஸ் பண்ண முடியாது. The process of conversion of nitrogen to ammonia is termed as nitrogen fixation. இது ரொம்ப முக்கியம். What is nitrogen fixation? NEET question, நோட் பண்ணிக்கங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ங்கிறது அட்மாஸ்பரிக் நைட்ரஜன், ஏன்னா N2நாலே அட்மாஸ்பியர்ல இருக்கிறது தான். நைட்ரஜனை அமோனியாவா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு நைட்ரஜன் ஃபிக்சேஷன், மறந்துடக்கூடாது. இன் நேச்சர் லைட்னிங், லைட்னிங் அப்படின்னா என்னங்க, இடி மின்னல் வருது இல்ல, அதுதான் லைட்னிங். அதை வந்து எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிம்போம், லைட்னிங். And ultraviolet radiation provide enough energy to convert nitrogen to nitrogen oxides. NO2 na nitrite, N2O nitrogen oxide, இதெல்லாம் கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சரி,
industrial combustions, industrial nitrogen fixation. Industrial nitrogen fixation என்ன, நமக்கு வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில தயாரிக்கிறது, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், then automobile exhaust and power generating stations are also sources of atmospheric nitrogen oxides. So atmosphere nitrogen oxides க்கு source இருக்கிறது industrial nitrogen industrial combustion. Then இண்டஸ்ட்ரியில இருந்து புகை வர்றது, அந்த மாதிரிலாம் வாகனங்கள்ல இருந்து வர்றது அதெல்லாம். Decomposition of organic nitrogen of dead plants and animals into ammonia is called ammonification. இங்க வந்து பாருங்க, see, அமோனியா வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலியமாவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது இந்த ஃபர்டிலைசர்ஸ் மூலியமாவோ இல்லை இந்த லைட்னிங், சாரி இது முதல்ல பார்த்துருவோம். பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து நமக்கு அமோனியா தயாரிச்சிருவோம். எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து நேரா நைட்ரேட் வந்துருது. ஓகே, இப்போ இந்த அமோனியால இருந்து நைட்ரைட் ஃபார்ம் ஆகி நைட்ரேட் வருது. ஓகேங்களா, இந்த நைட்ரேட் ஃபார்ம் NO3 தான் மெயின்லி அதிகமா பிளான்ட் வந்து அப்டேக் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சோம் நைட்ரஜன் படிக்கும்போது. அமோனியா, நைட்ரைட், நைட்ரேட்னு 3 இருந்தாலுமே கூட NO3 மைனஸ் இந்த ஃபார்ம்ல தான் பிளான்ட் வந்து மெயினா நைட்ரஜனை அப்டேக் பண்ணும். ஸோ பிளான்ட் பயோமாஸ்க்கு போகுது. பிளான்ட் அனிமல் சாப்பிடுவாங்க, அனிமல் பயோமாஸ்க்கு போகுது. இப்போ பிளான்ட்டோட லீஃப், ஸ்டெம் இதெல்லாம் விழும், இந்த பிரான்ச் இதெல்லாம் கட்டாயி விழும், பிளான்ட்டே இறந்து போகலாம், அனிமலும் இறந்து போகலாம். அதெல்லாம் இறந்து போனால் டீகே ஆனிச்சுன்னா அதுல இருந்து திருப்பி அமோனியா, இந்த அமோனியா ஃபார்ம் ஆகும். அப்போ டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து அமோனியா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன, அட்மாஸ்பரிக் நைட்ரஜன்ல இருந்து அமோனியா வந்தா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர், பிளான்ட் அண்ட் அனிமல் பாடி டீகே ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் திஸ் அமோனியா வாலட்டலைசஸ், வாலட்டலைசஸ்னா அப்படியே இவாப்ரேட் ஆகி போயிடுது and re-enters the atmosphere, but most of it converted into nitrate by soil bacteria in the following steps. எப்படி வந்து இந்த அமோனிஃபிகேஷன் மூலியமா வந்த அமோனியா நைட்ரேட்டா மாறுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சி பாருங்க, 2 அமோனியா 3 ஆக்சிஜன் இந்த பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரைட், ஹைட்ரஜன் அண்ட் H2O ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 நைட்ரைட்டோட நைட்ரைட்டோட ஆக்சிஜன் சேர்த்து 2 நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இப்படிதான் அமோனியால இருந்து நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அமோனியா இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ்ட் டு நைட்ரைட், NO2ங்கிறது நைட்ரைட். ஓகேங்களா, பை த பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ். ஸோ இந்த இடத்துல நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ் வருது. The nitrite is further oxidized to nitrate with the help of the bacterium nitrobacter. Nitrobacter இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரேட் பாக்டர்ல ஏ இருக்கு, நைட்ரேட்ல ஏ இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வேர்ட் நைட்ரோவை விட்டுருங்க, காமனா இருக்கு. நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோகாக்கஸ், நைட்ரோபாக்டர்ல நைட்ரோவை விட்டுருங்க. நைட்ரோபாக்டர், நைட்ரேட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோகாக்கஸ் ஓன்னு வந்துச்சுன்னா அது நைட்ரைட்டை ஃபார்ம் பண்ணுது. இதில் இந்த அமோனியாலேருந்து ஃபர்ஸ்ட் நைட்ரைட்டை ஃபார்ம் பண்ணுது, நைட்ரோசோமோனாஸும் நைட்ரோகாக்கஸும். நைட்ரைட்லேருந்து நைட்ரேட், நைட்ரேட் NO3 மைனஸ், இதுதான் முக்கியம், நைட்ரேட் தான் முக்கியம், இதுதான் பிளான்ட் அதிகமாக அப்சார்ப் பண்ணும். அதுக்கு ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுறது நைட்ரோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா. கொஸ்டின்ல கேட்பாங்க. இதெல்லாம் நீட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் கால்டு நைட்ரிஃபிகேஷன். இந்த ரெண்டு ஸ்டெப்புமே நைட்ரிஃபிகேஷன். ஸோ அமோனியாலேருந்து நைட்ரைட் ஃபார்ம் ஆகி நைட்ரைட்லேருந்து நைட்ரேட் ஃபார்ம் ஆகிறது நைட்ரிஃபிகேஷன். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அமோனியாவா கன்வெர்ட் ஆகிறது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து அமோனியா வருது அமோனிஃபிகேஷன். இந்த 3 நல்லா பார்த்துங்க. These nitrifying bacteria are chemoautotrophs. Chemoautotrophs யாரு? நைட்ரோகாக்கஸ், நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர், இவங்கெல்லாம் chemoautotrophs. இன்ஆர்கானிக் நைட்ரஜனை வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் பண்ணி இல்லை அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து வர எனர்ஜியை யூஸ் பண்ணி அது ஃபுட்டை தயாரிச்சுக்கிறதுனால chemoautotrophs.
the nitrate thus formed is absorbed by nitrate the அதிக அளவுல plant absorb பண்ணும் plants and is transported to the leaves. In leaves it is reduced to form திருப்பி அமோனியாவா மாறி லீவ்ஸ்ல திருப்பியும் nitrate அமோனியாவா reduce ஆகும். That finally forms the amino group of amino acid. Nitrate present in the soil is also reduced to nitrogen by the process denitrification. So nitrate ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஆயிருக்குது. பிளான்ட் அனிமல்ஸ் டெட் அண்ட் டீகே ஆகி அது அமோனியாவாகி நைட்ரைட் ஆகி நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகியிருக்கு. அதே போல அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அமோனியாவா மாறி அது நைட்ரேட்டா மாறி அப்புறம் நைட்ரேட்டா 100 கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ஈஸியா சில ஆர்கானிசம் என்ன பண்ணிரும், நைட்ரஜனை நைட்ரஜனா திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ ரிவர்சல் ஆஃப் நைட்ரஜன் பிக்சேஷனை டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Denitrification is carried out by the bacteria Pseudomonas and Thiobacillus. Denitrification is carried out by Pseudomonas bacteria and Thiobacillus. இங்க பாருங்க denitrification. நைட்ரைட்ல இருந்து திருப்பியும் நைட்ரஜனா மாதிரி அது அட்மாஸ்பியருக்கே ரிட்டர்ன் போறது. இது ரொம்ப லாஸ், பிளான்ஸுக்கு லாஸ் ஏற்படுத்துது. ஏன்னா நைட்ரேட் ஃபார்ம் ஆகுறதுல அவ்வளோ கஷ்டங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வித் திஸ் டுடேஸ் கிளாஸ் நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம். இன்னைக்கு கிளாஸை நம்ம கன்க்ளூட் பண்றோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.